பேர் கோகுலன். டெடி பண்ணதுனால என் பேர் டெடி கோகுல்னு சொல்லுவாங்க. ஆர்யா சார் வந்து ஒரு குழந்தை எப்படி பார்த்துக்குவாங்களோ அந்த மாதிரி என்னை பார்த்துக்குவாரு. புல்கட் டிஎம்டி கம்பிக்கு வந்து ஏலியன்ட் பொம்மையா ஆட் பண்ணியிருக்கேன். காஸ்டியூமோட வெயிட் பார்த்தீங்கன்னா 12 கிலோ. ஸோ அதை போட்டுட்டு நடக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த காஸ்டியூம் போட்டுட்டா தண்ணி கூட குடிக்க முடியாது. ஆக்ட் பண்ணிட்டு வந்து அந்த திரையில ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கும்போது எல்லோரும் கூட உட்காந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். குழந்தைங்களாம் வந்து கை தொட்டு பார்க்கும், கூட ஃபோட்டோ எடுக்கணும்னுங்க. வயக்காட்டில் வேலை செஞ்சவங்க தான் வேர்வை சிந்துறாங்க, சினிமாவில் இருக்கிறவங்களாம் ஈஸியாக இருக்காங்க அப்படின்னு எல்லோருமே வேர்வை சிந்துவாங்க. என் பாப்பாவை ஸ்கூல் சேர்க்கணும், ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கணும். வருங்காலம் எப்படி இருக்குன்றது கொஞ்சம் எனக்குள்ள ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கோகுலன். எனக்கு வயசு 34. என்னோட சொந்த ஊர் திண்டிவனம் பக்கத்தில் கடம்பக்கம் ஒரு வில்லேஜ். நான் டெடி படத்துக்கு ஒரு வாய்ப்பு கேட்டு போனேன். அதில் வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. டெடி பண்ணதுனால என் பேர் டெடி கோகுல்னு சொல்லுவாங்க. மெர்சலில் அதுக்கு முன்னாடி மெர்சல் ஒரு மேஜிக் ஷோவில் வந்து சீன் பண்ணிருந்தோம். ஆனால் அது வந்து சீன் கட்டாகி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டெடியில் பண்ணதுக்கப்புறம் தான் என் பேரே கொஞ்சம் எல்லோருக்கும் ரீச் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது பஹிரான்னு ஒரு படம் பண்ணேன். அதுவும் டெடி ரோல் தான். டிஷ்யூமில் படம் பண்ணியிருப்பார். அதனால தான் மெயின் ரோல் பண்ணாங்க. அவருக்கு டூப்பு தான் நான் அந்த டெடியாக பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. டெடியில் பண்ணதுனால நமக்கு இது நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ பஹிராவில் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் புல்கட் டிஎம்டி கம்பிக்கு வந்து ஏலியன்ட் பொம்மையாக ஆட் பண்ணியிருக்கேன். டெடி தெலுங்கில் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இப்போது சமீபமாக அமேசானில் ஓடிக்கிட்டு இருக்க ஆர்யா சார் வெப் சீரிஸ் ஒன்று போயிட்டுருக்கோம், தி வில்லேஜ். ஸோ இந்த வில்லேஜில் வந்து எப்படி வாய்ப்பு கிடைச்சுன்னா, ஆர்யா சார் டெடியில் பண்ணும்போது டைரக்ட் சார் வந்து மிலின் சார் வந்து ஆர்யா சார் கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கதை பற்றி சொல்லும் போதே இந்த கேரக்டர் பிள்ளை, அந்த படத்தினுடைய என் பேர், அந்த பிள்ளைக்கு கேரக்டர் வந்து கோகுல் ராவ் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு எனக்காக சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ எதனாலன்னா டெடியில் நான் பண்ண கஷ்டம் சாருக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது உணர்ந்து அதை சொல்லியிருக்காங்க. பண்ணுவேன்னா பண்ண மாட்டான்னு எனக்கே சந்தேகம் இருந்தாலும் ஆர்யா சார் என் மேலே வச்ச நம்பிக்கை கேட்க நம்ம இந்த ரோல் பண்ணணும். ஆடியேஷன் வச்சாங்க, அதுலேயும் போய் கலந்துட்டு செலக்ட் ஆகிட்டேன். முதல்ல ஆர்யா சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். காஸ்டியூமோட வெயிட் பார்த்தீங்கன்னா 12 கிலோ. ஸோ அதை போட்டுட்டு நடக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஆர்யா சார் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம அதோட அச்சீவ்மெண்ட் நம்ம பண்ணி நல்லா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தைரியம் எனக்குள்ளே இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த வால் இருக்கும், கண்ணில் லென்ஸு, வாய்க்கு பல், இதெல்லாம் போட்டுட்டு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். அந்த காஸ்டியூம் போட்டுட்டா கிட்டத்தட்ட அந்த காஸ்டியூம் போட்டு டச்சப் பார்க்குறதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி கூட குடிக்க முடியாது. அதை கழட்டிட்டு மறுபடியும் போனனாலே 1 மணி நேரம் ஆகிடும். எனக்கு சினிமாவில் நடிப்புன்றதை விட கடம்பக்கம் வில்லேஜிலேருந்து சென்னைக்கு போயிட்டு வரதே கஷ்டம். அதுவும் சினிமா டைமிங்கு போயிட்டு சினிமா முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து மறுபடியும் போகிறது அவ்வளோ கஷ்டம். ஆனால் இருந்தாலும் எங்கள் வீட்டில் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு அப்பா, அம்மா, 2 தங்கச்சி, ஒரு தம்பி, ஒய்ஃபு, 2 என்னுடைய குழந்தைங்க, எல்லாம் கூட்டு குடும்பம் தான் நாங்கள். இந்த கிராமத்துக்குள்ளேயே இருந்துட்டு கழனிக்கு போகிறது, வயல்காட்டு வேலை செய்கிறது, திருப்பி வர்றது, இது மாதிரி தான் அப்பா, அம்மா எல்லோருமே. நம்ம அந்த சினிமாவுக்கு போயிட்டு ஆக்ட் பண்ணிட்டு வந்து அந்த திரையில் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கும்போது எல்லோரும் கூட உட்காந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நான் பிகாம் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து சினிமாவில் முதல் வந்து செங்கல்பட்டு காலேஜில் படிக்கும்போது ஒரு அண்ணா கலைன்னு சொல்லிட்டு, அவர் பேர் கலை. அவர் வந்து இப்போ வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. அவர் தான் வந்து டெய்லி என்னை வந்து பார்ப்பார். செங்கல்பட்டு காலேஜில் படிக்கும்போது இந்த தம்பி இருக்கும்போது சினிமாவில் விடலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும், தம்பி நீ வந்து சினிமாவில் நடிக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டார். எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைண்ணா, எனக்கு வந்து படிப்பு தான் மெயினு, நான் படித்து முடிச்சுட்டு ஏதாவது ஜாப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய எய்மு. அவர் வந்து நீ ஜாப்புக்கு போ, படி, என்ன வேணாலும் பண்ணு, எனக்காக ஒரு 10 நாள் ஷூட் இருக்கும், வந்து பண்ணு, எப்படி இருக்குன்னு பாரு, நல்லா இருந்தால் உனக்கு பிடிச்சா பாரு, இல்லைனா விட்டுரு அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட சொன்ன வார்த்தை என்னென்னா, சினிமான்றது ஒரு அதிர்ஷ்டம் தானா, அதில் வந்து நமக்கு வாய்ப்பு இருந்தால் தொடர்ந்து இருந்துட்டுருக்கோம், இல்லைனா போயிடும், நமக்கு அது நிரந்தரமான வேலை கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி கேரக்டர் தேவைன்னா தான் கூப்பிடுவாங்க, மற்ற டைமில் கூப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு வேண்டாம், நான் படிப்பை கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதை விடாமல் அவர் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாள் தொடர்ந்து ஒரு 4-5 நாளாக தொடர்ந்து கண்டினியூட்டாக வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணிக்கினே இருந்தார்.
நீ பண்ணு கோகுல், பண்ணு கோகுல், எனக்காக பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து சரி ஓகேண்ணா உனக்காக நான் பண்ணுறேண்ணா அப்படின்னு சொன்னேன். திண்டுக்கல் போனோம் ஃபஸ்ட்டு. திண்டுக்கல்ல போகும்போது தான் அந்த படத்தோட டைட்டில் வந்து இன்பச்சின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 12 நாள் ஷூட் போச்சு. அதோட பிரேக் ஆனது தான். அது இன்னொருலாம் என்னன்றது கொஞ்சம் பெண்டிங்லேயே இருக்குது. என்ன மாதிரி ஒருத்தர் இருப்பார் கோபின்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட போயிட்டு நம்பர் வாங்கிட்டு அடிக்கடி ஃபோன் பேசிட்டு இருப்போம். நாங்கள் ஒரு 40 பேர்கிட்ட இருக்கோம் என்ன மாதிரி. டெடிக்கு கூப்பிடும்போது இது மாதிரி கேட்குறாங்க, ஒரு 10 பேர் கேட்குறாங்க போகலாமா அப்படின்னாரு. நான் அதில் போயிட்டு செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான் டெடி வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ எனக்கு சினிமா மட்டும்தான் வருமானம் கிடையாது. நான் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறது, அதுக்கடுத்தது ஈவெண்ட்டு, இந்த ஜோக்கர் ட்ரெஸ்லாம் போட்டு கடைங்களுக்கு போவாங்களா அது மாதிரி, அப்புறம் கிறிஸ்துமஸ் ட்ரெஸ் போட்டு இது பண்ணுறது, இது மாதிரி நிறைய ஈவெண்ட் என்னென்ன வருதோ அது போயிடுவேன். அது இல்லாமல் இங்கே கிராமத்தில் பஞ்சாயத்து ஒர்க்கு, நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு யாருக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை பண்ணிவிட்டு அப்படி தான் போயிட்டுருக்கு. அது வருமானம் இல்லைனாலும் பெருசாக வருமானம்லாம் கிடையாது. நம்ம ஒரு சப்போர்ட்டிங் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் தாட் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயம் கஷ்டங்கள் வரும். அப்போ வந்து கூட்டு ஃபேமிலியாக இருக்கிறதுனால எனக்கு அந்த பிரச்சனை தெரியல. ஏன்னா தம்பி, அப்பா அம்மா அவங்களால முடியாத விவசாயத்தில் வர வருமானம் இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஆர்யா சார் வந்து ஒரு குழந்தை எப்படி பார்த்துக்குவாங்களோ அந்த மாதிரி என்னை பார்த்துக்குவார். ஷாஷா மேடம் அப்படி தான். ஆர்யா சார் கூட வந்து 2 படம் பண்ணிட்டேன். ஒரு படம், ஒரு வெப் சீரிஸு, அது மாதிரி. அதை தவிர்த்து ஆர்யா சாருக்கு அடிக்கடி எனக்கு நான் ஃபோன் பண்ணால் கூட அதுக்கு எடுத்து உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு என்னை வந்து அன்பாக பார்த்துக்கிறாங்க. என்னுடைய வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ டிபி வச்சுருக்கேன். என்னுடைய வாட்ஸ்அப்பில் வச்சுருக்க டிபி பார்த்தீங்கன்னா, நான் டெலி பண்ணப்போ ஆர்யா சார் வந்து எனக்கு ஒரு மொபைல் ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஷாயிஷா மேம் 2 பேரும் சேர்ந்து தான். அந்த மொபைலில் முத எடுத்த பிக்சர் அதுதான். ஒரு அப்பா அம்மா எப்படி ஒரு குழந்தை பார்த்துக்குமோ, அப்பா அம்மா மேலே எப்படி பாசம் வச்சுருக்கோமோ அது மாதிரி நான் அவங்க மேலே வச்சுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் ஸ்கூல் போயிட்டு வரும்போதோ, காலேஜ் போயிட்டு வரும்போதோ நிறைய பேர் பஸ்ஸில் நான் ஒண்டியாக தான் ட்ராவல் பண்ணுவேன். டெய்லி போயிட்டு வரும்போதெல்லாம் இது என்ன குழந்த மாதிரி இருக்குது, இது என்ன படிக்க போகுது, என்ன பண்ண போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பஸ்ஸில் ஏறும்போது இந்த குழந்தைய பிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து அதெல்லாம் வந்து கேர் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்மளுடைய படிக்கணும் அப்படின்ற இதில் இருந்ததுனால எனக்கு அந்த கிண்டல் கேலிகள்லாம் தெரியாமல் இருந்தது. ஆனால் ஒரு ஃபீல் இருக்கும், இது மாதிரி இருந்ததுனால நம்மளாம் பேசுகிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்குமே தவிர, ஆனால் நம்ம வந்து அதை ப்ரெஸ் பண்ணிக்க மாட்டேன். சரி அவங்க தெரியாமல் சொல்கிறாங்க, நம்ம இப்படி தான்றது அவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஆனால் இப்போ ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சினிமாவில் நடித்தவர் தானே அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நமக்குள்ளே ஏதோ வருமானம் வருது, சாப்பிட்றோம் போகிறதோன்றது அப்புறம். நம்ம ஃபேமிலியில் பின்னாடி எப்படி முன்னேற்றம் அடைய போகிறோன்றது எல்லோருடைய மனசுலையும் இருக்கும் இல்லைங்களா. இப்போ எனக்கு என்னென்னா, என் பாப்பாவை ஸ்கூல் சேர்க்கணும், ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கணும். அது என்னுடைய எய்ம் என்ன, படிக்கிறதுக்கு ஆசைப்படுது, அதை நம்ம படிக்க வைக்கணும் அப்படின்ற என்னோடய பேரண்ட்ஸுக்கு இருக்கும். அது மாதிரி எனக்குள்ளே இருக்குது. நமக்கு வந்து வருமானன்றது வந்து சினிமாவில் எந்த அளவுக்கு வரும், எந்த அளவுக்கு நம்ம படிக்க வைக்கணுன்றது அப்புறம். அதுக்கு உண்டானது ஏதாவது ஒரு வேலை இருந்தால் நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு அரசாங்கத்தில் வேலை கிடைச்சா நிரந்தரமான ஒரு வருமானம் வந்தால் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. எல்லோரும் வந்து இப்போ சினிமாவில் இருக்கோம், இவன் நிறைய சம்பாதிக்கிறான் போகிறவங்களால ஊரில் சொல்லுவாங்க. ஆனால் பெரிய வருமானம்லாம் கிடையாது. இப்போ உதாரணம் சொல்லப்போனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணால் கூட அந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான நம்மளால் ஃபேமிலி ரன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு மாற்றுத்திறனாளி அரசாங்கம் வந்து 4% கொடுக்குறேன், 3% முன்னுரிமை கொடுக்குறேன்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது சொல்கிறாங்களே தவிர அதுக்கு எப்படி சொல்கிறது, முழுமையான அரசாங்கம் சொல்லுதே தவிர அந்த அரசில் வேலை செய்கிறவங்க ஒத்துழைப்பு அதிகமாக கொடுக்குறதில்ல. மாற்றுத்திறனாளின்னு கொடுக்குறாங்க. மாற்றுத்திறனாளின்னா இப்போ கால் முடியாதவங்க, கை முடியாதவங்க, ஒரு கண்ணு போனவங்க, இது மாதிரி ஆளுக்கு தான் கொடுக்குறாங்களே தவிர உயரம் குறைந்தவர்களுக்குன்னு ஒரு வேலை கொடுத்து நம்ம பார்க்கணுன்னு கிடையாது. 2 பெண் பசங்க இருக்குது. பெரியவளும் வந்து அதாவது ஸ்கூல் போகிற கண்டிஷனில் இருக்கா. இன்னும் நான் ஸ்கூல் சேர்க்கல. சின்ன பொண்ணு வந்து 1.5 வயசு ஆகுது. இப்போ அதுங்களுக்கு அடுத்தடுத்து வளரும்போது அதுங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு நான் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்றது இருக்குது. இப்போ என்ன மாதிரி ஒரு கிங்காங்கிட்ட ஒருத்தர் அண்ணன் இருந்தாங்க. அவங்க வடிவேல் சார் கூட நாடாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலுக்கோ அப்படி தான் போயிட்டுருக்காங்க தவிர ஒரு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. அது மாதிரி நான் சினிமாவில் வந்து வாய்ப்பு தேடி இப்போ போயிருந்தாலும் அந்தந்த டைமுக்கு கிடைக்கிது. பட் நிரந்தரமான ஜாப் கிடையாது.